ராமநாதபுரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது ராமநாதபுரம் செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகர் அணி 68ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த வருகை தந்துள்ளனர். தற்போது மாவட்ட திமுக செயலாளர் காதர்பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் செலுத்தாளர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரமக்குடி நகர் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், சுமார் 15,000 தொண்டர்கள் வரிசையாக நின்று துணை முதல்வர் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அவர் இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்த உள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகேசன். ராமநாதபுரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அகிலன் இணைப்பில் இருக்கிறார். அகிலன் வணக்கம். தற்போது துணை முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அகிலன். தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவதற்காக மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரமக்குடிக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில மணி நிமிடங்களில் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மலர் வளையம் வைக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளார் துணை முதலமைச்சர். இதற்காக பரமக்குடிக்கு வருகை தந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் இவருடன் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன், கல்வெளி செல்வராஜ், மூர்த்தி உள்ளிட்டோர் உடன் சென்று தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை செய்ய உள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அகிலன்.